ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய அமாவாசை, அதாவது பங்குனி மாத அமாவாசையானது மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்களை 12 ராசிகளுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக தமிழ் பஞ்சாங்கம், தமிழ் ஆண்டுகளினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 12 மாதங்களில் கடைசியாக வரக்கூடியது தான் பங்குனி. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆண்டினுடைய கடைசி அமாவாசை, அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி அமாவாசை மார்ச் 18, 2026 புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. அபூர்வமாக ஒரு சில அமாவாசைகளானது பார்த்திங்கன்னா சூரிய ஆன பிறகு திதி தோன்றும். 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே திதி முடிஞ்சிடும். அந்த வகையில் இந்த அமாவாசையும் அப்படி தான் 24 மணி நேரத்துக்கு குறைவாக தான் இருக்குது. கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பங்குனி மாத அமாவாசை அன்றைக்கே சூரிய கிரகணமானது ஏற்பட்டிருந்தது. ஸோ பித்ருதோஷம் போக்கணும் அப்படின்னா பங்குனி மாத அமாவாசை ரொம்ப முக்கியமானது. இந்த பங்குனியில் வரக்கூடிய அமாவாசையில் எந்த தேதியில் வருது, தர்ப்பணம் செய்கிறதுக்கு உகந்த நேரம், நாள் என்ன, இதை பற்றின முக்கியத்துவங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா புதன்கிழமை என்னைக்கா இல்லை வியாழக்கிழமை என்னைக்கா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். ஆனால் அமாவாசை எப்போ ஸ்டார்ட் ஆகுது, திதி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 8 மணி 28 நிமிடத்திற்கே திதி ஆரம்பமாயிடுது. அது எப்போ முடியுது அப்படின்னா மறுநாள் மார்ச் 19 7 மணி 29 நிமிடம் காலையில் முடியுது. ஸோ புதன்கிழமை அன்னைக்கு மாலை 8:30க்கு துவங்கக்கூடிய அமாவாசை திதி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்குமே நீடிக்குது. இதனால் இந்த சூரிய உதயத்தினுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு தான் அமாவாசை அனுஷ்டிக்கப்படணும். ஆனால் வியாழக்கிழமை காலையிலே திதி முடியுது அப்படின்றதுனால புதன்கிழமை அன்னைக்கே நீங்கள் அமாவாசை தர்ப்பணங்கள் எல்லாம் செய்திடணும். அது மட்டும் இல்லாமல் தர்ப்பணம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா அமாவாசை திதியை ஆரம்பித்து அந்த நாள் முழுக்க இருந்தாலுமே கூட மதியம் 12 மணிக்கு உள்ளேயே தர்ப்பணம் கொடுத்துடணும். அதுதான் தர்ப்பணம் கொடுக்கறதுக்குரிய சரியான நேரம். அந்த நாள் முழுக்க அமாவாசை திதி இருந்தால் எப்போ வேணால் கொடுத்துக்கலாம் அப்படின்றது கிடையாது. 12 மணிக்குள்ளே கொடுத்துடணும். அதுதான் நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் ஒரே ராசியில் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மீன ராசியில் சனியோடு சுக்கிரன், சூரியன் மற்றும் சந்திரன் எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சதுரகிரக யோகமும் கூட ஏற்படுது. இது பார்த்திங்கன்னா அபூர்வ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமாவாசை எப்போ ஏற்படுது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவாக அமாவாசை நாட்களில் என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய போஸ்ட் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காம நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது, அதனுடைய அடிப்படையில் ரிஷபராசினியர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அடுத்தடுத்த நிகழக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. ராசி மண்டலத்தில் 2வதாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. கவர்ச்சி காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை அதிபதியாக பெற்றவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் 18ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதாவது உங்களுடைய மனசை நீங்கள் தெம்பாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். தைரியமாக இருங்க. தைரியத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா எதுவுமே உங்களால் செய்ய முடியாமல் போயிடும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தசாபுத்திகள் சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால் ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களும் இனி வரக்கூடிய நாட்களில் ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி உங்களுடைய செயல்களை நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்க முடியாமல் கூட போகும். நீங்கள் ஒரு டார்கெட் வைக்கிறீங்க, இந்த 10 நாளுக்குள்ளே இந்த விஷயத்தை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது முடியாமல் கூட போகலாம். அதுக்காகலாம் கவலைப்படக்கூடாது. முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நாட்களில் அதை முடிக்க முடியும். நல்ல மனசில் தைரியத்தையும் தெம்பையும் நல்லா வச்சுக்கோங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் ரிஷபராசிக்காரர்களுடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. வெளிநாடு நீங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கிய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றலாம். இதனால் உங்களுடைய ஆசைகள் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கடனை திருப்பி அடைச்சி புதிய சேமிப்புகளில் கவனம் எடுப்பீங்க. உடல் உபாதைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலுமே கூட நேர்முக மறைமுக எதிர்ப்புகளோடு நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ சரியாக போயிடும். இதே தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய திட்டங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படிலாம் பிளான் பண்ணி செயல்படுத்துகிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும்.
கொடுக்கல் வாங்கலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலெல்லாம் வந்து கை வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி விற்பனைகளுக்கு உகந்த ஒரு காலம். விற்பனை காலத்தை நீங்கள் பரவலாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய கூட்டாளிகளை வந்து பக்கத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து நல்ல ஆட்களாக வந்து வச்சுக்கோங்க. அதே போல் தான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களும், உத்தியோகத்தில் நீங்கள் வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள், உங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை மேலதிகாரிகள்கிட்ட வந்து நீங்கள் இந்த டைமில் சொல்லலாம். அப்படி ஒரு வேளை சொன்னீங்க அப்படின்னாலும் மேலதிகாரிகள் உடனடியாக உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க யோசித்து அதுக்கான முடிவுகளை வந்து கொடுப்பாங்க. இதே அலுவலகம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்த மாதிரி உங்களால் வேலை செய்ய முடியும். நல்ல சூழ்நிலைகள்லாம் உருவாகும். சக ஊழியர்களும் பார்த்திங்கன்னா உங்களோட வந்து நல்லா பழகுவாங்க. நல்ல நட்போடு வந்து இருக்க முடியும். இடையூறுகள் அப்படின்றது கண்டிப்பாக வரதான் செய்யும். இருந்தாலுமே ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடையூறுகளுமே வந்து உங்களை ஒன்றுமே பண்ணாது. ஸோ நீங்கள் அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே வந்து எடுத்துக்க மாட்டீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் தைரியத்தோடு உழைச்சிங்க அப்படின்னா உழைப்புக்கு ஏற்ற ஊக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. ஸோ நீங்கள் உழைக்கக்கூடிய அளவுக்கு ஊதியம் இருக்குன்றதுனால உங்களுடைய உழைப்பை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்யணும், எப்போ எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான இடமாற்றங்களும் இப்போ வந்து கிடைக்கும். ஸோ உங்களுடைய திறமை வேலையில் வந்து பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வேலை பார்த்திங்கன்னா அவ்வளவு கிளியராக இருக்கும். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களை நெருங்கவே நெருங்காது. அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உருவாக போகுது. ஸோ தொண்டர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அதனால் உங்களால் செய்ய முடியாத விஷயத்தை கூட செய்ய முடியும். ஏன்னா ஒருத்தரால் செய்ய முடியாத விஷயங்களை 4 பேர் சேர்ந்து செய்யும் போது செஞ்சு முடிக்க முடியும். அதனால் உங்களால் முடியலனாலும் உங்களுடைய தொண்டர்களுடைய ஆதரவு, அவங்களுடைய ஊக்கமும் உங்களை அதை செய்ய வைக்கும். அதே போல் தான் எதிரிகளால் உங்களுக்கு கஷ்டங்கள் அப்படின்னு கண்டிப்பாக எதுவுமே வரவே வராது. இருந்தாலும் அவங்க மேலே நீங்கள் ஒரு கண் வச்சுட்டே தான் இருக்கணும். ஏன்னா எப்போ எப்படி கால் வருவாங்கன்னே தெரியாது. உங்கள் கூடயே இருந்து கூட இந்த விஷயங்களெல்லாம் செய்யலாம். ஸோ அவங்க மேலே ஒரு கண் வச்சுட்டே இருந்துக்கோங்க. அதே போல் கட்சி தலைமையிடம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேரை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் எந்த ஒரு சச்சரவுகள்லையும் எந்த ஒரு பேர் கெட்டு போகிற மாதிரியான விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து கலந்துக்காதீங்க. தைரியமாக தனித்து நின்னுங்க. ரொம்ப நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதனால் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. மற்றபடி உங்களுடைய வேலைகளை எல்லாம் நீங்கள் சரியான நேரத்தில் முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே போதும். ரொம்ப நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஸோ உங்களுடைய திறமைகள் பார்த்திங்கன்னா மக்களால் ஏற்றுக்கப்படும். அதே சமயம் உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி நல்ல பேரோட நல்ல பழக்க வழக்கங்களோடு இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் சிறப்பாக இருக்க முடியும். அதனால் முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரங்க பழக்க வழக்கங்கள்லாம் கவனம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, சக கலைஞர்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்கள வந்து நல்லபடியாக அனுசரித்து போங்க. பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நல்லா யோசித்து அதுக்கப்புறமா தான் முடிவுகளை எடுக்கணும். ஏன்னா மற்றவங்க ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து நம்பக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்கள் அது சரியா தப்பா அப்படின்னு. பிறருடைய வார்த்தைகளை நீங்கள் நம்பணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய சுய சிந்தனை முக்கியமானது. அதே போல் கணவர்கிட்டையும் குடும்பத்தார்கிட்டையும் நிச்சயமாக இந்த டைமில் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். அப்படி ஒருவேளை நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நிறைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க மாதிரி இருக்கும். உங்களுடைய இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். ஏதோ ஒரு வகையில் ரிஷபராசிக்காரங்க உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை செய்வீங்க. அதுக்காக சுப செலவுகள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த அமாவாசைக்கு அப்புறமா மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு இங்கெல்லாம் போய் உயர்கல்விகள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் மனசில் என்ன குழப்பங்கள் இருக்கோ தயக்கங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வெளியே தூக்கி போடுங்க. ஸோ நல்லா படிச்சிங்க அப்படின்னா நல்லபடியாக வரலாம். அதே மாதிரி உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பழகுங்க. தீயவர்களுடைய நட்புகளோடு நீங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு வெற்றிகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை படைக்கலாம். பெரிய லெவலுக்கு நீங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அமாவாசைக்கு அப்புறமா நிறைய நல்ல விஷயங்களை ரிஷபராசி நேயர்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க போகிறீங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களும் மாறும் பொழுது அதனுடைய தாக்கத்தை 12 ராசிகளுக்குமே கொடுக்கும்.
அப்படிதான் அமாவாசை அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக அந்த டைமில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றி கொடுக்கும். அந்த மாதிரி தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே. இருந்தாலும் ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் பொழுதும் அதற்கு ஏற்ற மாதிரி அந்த டைமில் நம்ம பரிகாரம் செய்துக்கிறதுனால கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்க இந்த டைமில் பெருமாள் ஆலயத்தில் ஆண்டாள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. அவங்கள நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்துட்டு வரும் பொழுது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பம், சங்கடம் இது எல்லாமே நீங்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள். இந்த பதிவில் ரிஷபராசி நேயர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அமாவாசைக்கு அப்புறமா நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.